பத்திரமாகவே நடத்துவார். கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. மறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். அணுகாது, துன்பம் உன்னை சேராது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேத படுத்தாது, காறுகள் உன்மேல் புரளாது. அக்கினி சேத படுத்தாது, காறுகள் உன்மேல் புரளாது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கு எதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். Thank you, Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால், மகிமையால், வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தா, ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். கடல்ல பாருங்களே, தண்ணி நிரம்பி இருக்குமா? அதே போல பூமியில வாழ்கிற மனிதர்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருப்பார்களா? இன்னைக்கு அநேக ஒரு இக்கட்டான உலகத்துல, தேவன் யார் என்று கேட்கிற உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்வாங்க. இல்லை, நமக்கு உடனே கோபம் வந்துடும். அது எப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சில மறதி, செய்ய தெரியாமல் சில காரியத்தை செய்து, இது இப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ, இது ஏன் நடக்கலை, ஏன் தோல்வி, ஞானம் இல்லாமல் போயிட்டனே, அறிவில்லாமல் போயிட்டனே அப்படின்னு அதன் பிறகு நம்ம மனஸ்தாபப்படுவது உண்டு, நொந்து கொள்வது உண்டு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமியிலே கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த அறிவு சாதாரணமானதல்ல. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் படிக்கிறாங்க, தொழில் செய்யணும், வியாபாரம் பண்ணணும், விஞ்ஞானிகளாகணும், என்னென்னமோ படிச்சுட்டு இருக்க. இந்த அறிவை சொல்லலை. கர்த்தருடைய அறிவு என்பது வேற. நீங்கள் நீதிமொழிகள் 10:9 வாசித்து பார்த்தீர்களா? உன்னதரின் அறிவே அறிவு, பரிசுத்தரின் அறிவாம். பரிசுத்தருடைய அறிவு அப்படின்னா இந்த அறிவு நம்மளை பரிசுத்தத்துக்குள்ள, தேவனுக்குள்ள கொண்டு போகிறது. ஒரு நாளும் உலகத்துக்கு அடிமையாகாதபடி, பாவத்துக்கு அடிமையாகாதபடி அதை வெறுத்து நீதியோடு, நேர்மையோடு, பரிசுத்தத்தோடு பின்பற்றதான் கர்த்தர் இந்த அறிவை நமக்கு தருகிறார் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உலக அறிவு என்ன தெரியுமா செய்யும்? என்ன இதுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணுமா? இதுக்கெல்லாம் கடவுளை தேடணுமா? ஆமா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் தலை தூக்கிட்டு இருக்கும். 2 கொரிந்தியர் 10:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த அறிவு ஆச்சரியமானதுன்னு சொல்லிட்டு எத்தகைய மேட்டிமையான அறிவுகளையும் குதர்க்கங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக சில காரியங்கள் மனுஷனுக்குள்ளே செயல்படுது. திறமை, சுயநலம், பெருமை. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எதுக்கு கடவுள் தேடணும்? அந்த காலத்தில் மருத்துவமனை இல்லை, அதனால டாக்டர் இயேசு சுகமாக்குனாரு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் வந்துருச்சுல, டாக்டர் இருக்கார்ல, ஒருத்தர் பேசுறாரு என்கிட்டயே. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களே, ஆண்டவர் அவ்வளவு கனம் பண்ணி மதிச்சான். 139 சங்கீதம் 6 அவர் சொல்லும்போது, இந்த அறிவு, நீங்க என்ன நடத்துகிற அறிவு, என் குடும்பத்தை நடத்துகிற, என் தேசத்தை நடத்துகிற அறிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இந்த அறிவை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கால வேளையில கொடுத்து, நீங்க தடுமாறாதபடி ஒரு முடிவு எடுத்துட்டு அது தப்பா எடுத்துட்டேன், இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணலாமா என்று கலங்காதபடி உங்க அறிவில் இருக்கிற அந்தகாரத்தை, புத்தியில் இருக்கிற அந்தகாரத்தை நீக்கி, எப்படி கெட்டகுமாரன் இளைய மகன் திரும்பி வந்தபோது அவன் புத்தி தெளிந்திருந்தானோ அதே போல அவன் புத்தி, நீங்க உங்க புத்தியில் இருக்கிற அந்தகாரத்தை நீக்கி உங்க அறிவில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை நடத்தவும், உங்கள் வருமானத்துக்கு வேண்டியதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் இந்த நாள்ல ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, பரிசுத்தரின் அறிவே அறிவு, ஜலம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய ஒத்தாசை நாடுகிற ஒவ்வொருவரையும் உன்னத அறிவு, தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை நிரப்பி அவர்களை நடத்தும்படி கெஞ்சுகிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற தேவையில்லாத போராட்டங்கள், வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் மாறட்டும். உங்க கிருபையும் நன்மை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.